ஆனால் சீரியஸாக சொல்கிறேங்க, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இந்த சம்பவத்தை சொன்னதுக்கப்புறம் எனக்கு மிட் நைட்டில் எந்த ஃபோன் வந்தாலும் அந்த ஃபோனை நான் அட்டன் பண்ணவே மாட்டாங்க. ஏன்டா நைட்டு ஏன்டா ஃபோன் அட்டன் பண்ண மாட்டீங்க அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கலாம். இந்த சம்பவத்தை மட்டும் ஃபுல்லாக கேட்டு முடிங்க, உங்களில் நிறைய பேர் கூட நைட்டு ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்டீங்க. ஸோ நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், நெஞ்சில் தைரியம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இல்லை பேய்கள் மேலே அதிக பயம் இருந்துச்சுன்னா இப்போவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. வாங்க, அப்படி என்ன அந்த திகில் அமானுஷ உண்மை சம்பவம்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் ஒரு டாஸ்க்குங்க. இந்த வீடியோவை நீங்கள் எந்த ஊர்லேருந்து எந்த டைமில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் எந்த டைமில் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க, அன்னைக்கு திருநெல்வேலியில் என்ன நடந்துச்சு, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ராஜேஷ் சொன்ன அந்த உண்மை சம்பவம் என்ன, இதனால் அவங்க குடும்பம் எந்த லெவலுக்கு பாதிக்கப்பட்டுச்சு, நீங்கள் யாருமே நினச்சி பார்க்க முடியாத நிறைய உண்மைகள் இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. அது என்னங்கிறத ஒன்று ஒன்றா நான் அவிழ்த்து காட்டுறேன், நீங்களும் ஒன்று விடாமல் பாருங்கள். 2021 திருநெல்வேலியை சேர்ந்தவர் தாங்க அரவிந்த். இந்த அரவிந்த் யாருன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ராஜேஷ் இருக்கார் தெரியுமா, அந்த ராஜேஷோடைய தாய் மாமா தான் அரவிந்த். இந்த அரவிந்தோடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறாருங்க. ரொம்ப பெரிய போஸ்டிங்கில் வேலை பார்க்குறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவர் ஒரு சூப்பர்வைசராக வேலை பார்க்குறாருங்க. அதாவது சூப்பர்வைசர்னால் எந்த மாதிரினா, செக்யூரிட்டிஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி எப்படின்னா, பெரிய பெரிய வீடுகள், பெரிய பெரிய லேண்டுகள் எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கி அதை மக்களுக்கு செல் பண்ணுறது, அதுதான் அந்த கம்பெனியோட வேலை. அந்த கம்பெனியில் செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க தெரியுமா, அந்த செக்யூரிட்டிஸ்க்கெலாம் சூப்பர்வைசராக இருக்கார். அதாவது என்னன்னா, அந்த சிசிடிவி கேமரா ரூம்லாம் இருக்கும் தெரியுமா, அதில் உட்காந்து எல்லா செக்யூரிட்டிஸும் வேலை பார்க்குறாங்களா, தூங்காமல் இருந்து வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறது தாங்க இவருடைய வேலை. இவர் வந்து எப்பவும் வாக்கி டாக்கி வச்சுருப்பாரு, அது போக ஃபோன் இருக்குங்க. ஸோ மேக்ஸிமம் இவர் வந்து நைட் ஷிஃப்ட் தான் வந்து ஒர்க் பண்ணுவாருங்க. இப்போ இந்த அரவிந்தோட குடும்பத்தினர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரவிந்துக்கு வந்து மனைவி, அது போக ஒரு மகன் இருக்காங்க. அந்த மகனுடைய வயசுமே வந்து பார்த்தீங்கன்னா 13 வயசு தாங்க அந்த பையனுக்கு. ஸோ இப்படி ஒரு குடும்பமாக தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்பவுமே நிம்மதியான குடும்பங்க. அரவிந்துக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாதுங்க. அதாவது தண்ணி, சிகரெட்டு, அது போக உள்ள கெட்ட பழக்கங்கள் எதுவுமே கிடையாது. ரொம்பவுமே ஒரு நல்ல கேரக்டர் உள்ளவர் தாங்க இது. ஆனால் இவருக்கு ஒரே ஒரு வீக்னஸ் இருக்குங்க. அதாவது என்னன்னா, வீக்னஸ்ன்னு சொல்ல மாட்டேன், அது ஒருத்தங்களுடைய நம்பிக்கை. அதாவது என்னன்னா, இவருக்கு பேய்கள் மேலேயும் நம்பிக்கை கிடையாது, தெய்வத்துக்கு மேலேயும் நம்பிக்கை கிடையாதுங்க. இப்போ திருநெல்வேலியிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடமானது வாங்கி போடுறாங்க அவங்களுடைய கம்பெனியில். யாருடைய கம்பெனியில்? நம்ம அரவிந்த் வேலை பார்க்குறாரு தெரியுமா, அவருடைய கம்பெனியிலங்க. அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே வேர் ஹவுஸ்லாம் இருக்குது. அங்கே வந்து சின்ன சின்ன வீடுகள் இருக்குது, அது போக நிலங்கள் இருக்குது. ஒரு காட்டுக்குள்ளே தான் அந்த ஏரியா இருக்குது. ரியல் எஸ்டேட்னாலே உங்களுக்கே தெரியும், 2021 காலகட்டத்திலலாம் அந்த டைமில் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியல் எஸ்டேட்டுங்கிறது பூம் ஆகிட்டு வந்த டைம். ஸோ அந்த டைமில் டெவலப்மெண்ட் ஆக போகிற ஏரியா தான் போல அது. ஆனால் அப்போ வந்து டெவலப்மெண்ட் இருக்காது பார்த்தீங்களா, அதனால அந்த சைடு ஒரு ஏரியாவில் வந்து அவங்க கம்பெனி இடம் வாங்கி போடுறாங்க. அதில் ஒரு 10 செக்யூரிட்டிஸை வந்து அனுப்பிவிட்றாங்க. இவரையும் வந்து அந்த 40 கிலோமீட்டர் தள்ளி போக வச்சுட்டாங்க. அப்போ இவர் எப்படின்னா, 40 கிலோமீட்டருங்கிறது நீங்கள் யோசிப்பீங்க 40 கிலோமீட்டர் ரொம்ப தூரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அரவிந்த் எப்படின்னா, தினம் 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. அதாவது என்னன்னா, பைக்லலாம் ட்ராவல் பண்ண மாட்டார், பஸ்ஸில் போயிடுவாருங்க. 40 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஈவினிங் ஒரு 4 மணி போல் போயிட்டாருன்னா ஒரு 7 மணிக்கெலாம் வந்து ரீச் ஆயிடுவார். 7ங்கிறதே அதிகபட்சம் தான், ஆனால் 7 மணிக்குள்ளெல்லாம் ரீச் ஆயிடுவார். அதுக்கப்புறம் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு திரும்ப காலையில் பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு வந்து தூங்கிடுவாராங்க. இந்த மாதிரி ஒரு ரொட்டீனாக தான் இருந்துட்டு வந்திருக்காரு. அப்போ நைட் ஷிஃப்ட் பார்க்குறாருங்க. ஸோ இப்போ அந்த வேர் ஹவுஸ் இருக்குது தெரியுமா, அதாவது அந்த ரியல் எஸ்டேட் இடம், அது வந்து பயங்கரமான இடம், அமானுஷ்யங்கள் நிறைஞ்ச இடம் அப்படின்னு அதை சுற்றி உள்ள மக்கள் எல்லாருமே அடிக்கடி பேசுவாங்களாங்க. இந்த பேச்சு அப்படி பரவி பரவி ஒரு கட்டத்தில் அரவிந்த் காதுக்கே வருது. அரவிந்த் என்ன பண்ணுறாரு, அவருடைய மேனேஜர்கிட்ட போய், மேனேஜர் இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, எனக்கு சிரிப்பாக தான் வருது,
சும்மாவே இருக்க மாட்டாங்க அப்படிங்காங்க. அப்போ அதுக்கு அந்த மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, டேய் தம்பி, இந்த மாதிரி ஒரு இடம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்தாலே அதில் வில்லங்கம் பண்ணதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. பிரச்சனை ஏதாவது பண்ணலான்னு பார்ப்பாங்க. நம்ம சைடில் தான் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குல்ல. ஸோ நம்மளை பிரச்சனை பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி பேய் பிசாசுங்கிறதெல்லாம் கெட்டி விட்டாங்கன்னா மக்கள் இங்கே இடம் வாங்க பயப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய மேனேஜரும் வந்து சொல்லியிருக்காருங்க. இதே தான் வந்து அரவிந்தும் நினச்சிருக்காரு. ஆமாம், இங்கே சும்மா ஏதாவது கிளப்பி விட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு வாரம் தாண்டுதுங்க. இந்த ஒரு வாரம் கழிச்சு இந்த சூப்பர்வைசர் வந்து மீட்டிங் வைக்கிறார். யாருக்கு? அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாத்துக்குமே. நம்ம அரவிந்த் வந்து சூப்பர்வைசர் தானே, அவர் ஒரு மீட்டிங் வைக்கிறாருங்க. அந்த மீட்டிங்கில் செக்யூரிட்டிஸ்குள்ளே நிறை குறைகள் இருந்தால் சொல்லுங்கள். அதாவது என்னென்னா, இரவு நேரங்களில் டீ காஃபி ஏதாவது வர வைக்கணும். அந்த மாதிரி ஆல்ரெடி டீ காஃபிலாம் கொடுப்பாங்க செக்யூரிட்டிஸ்க்கு. வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படிங்கிற மாதிரி செக்யூரிட்டிஸ்க்கெலாம் வந்து ஒரு மீட்டிங் வச்சு அவங்களுடைய குறைகள் நிறைகள்லாம் வந்து கேட்குறாங்க. இதை கேட்கும்போது அங்கே உள்ள செக்யூரிட்டிஸ் முக்கியமாக காமனாக எல்லோரும் ஒரு விஷயம் சொன்னாங்க. அது என்னன்னு சொன்னால் யாராலையும் நம்ப முடியாது. அதாவது 12 மணிக்கு மேலே அந்த இடத்துல ரொம்பவுமே சஸ்பீஷியஸ், அதாவது ரொம்பவுமே அமானுஷ்யமான நிறைய விஷயங்கள் நடக்குது. யாரோ ஒருத்தங்க நடக்கிற சவுண்டு எங்களுக்கு கேட்குது. நாங்களும் யாரோன்னு சொல்லி போய் பார்ப்போம், ஆனால் யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு ஆளுக்கு நடக்கலைங்க, அங்கே ஒரு 7-8 செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. அதுவுமே எல்லாரும் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு ஆள் இருப்பாங்க. எல்லாருக்குமே காமனாக இந்த ஒரு விஷயம் கடந்த ஒரு வாரமாகவே நடந்துகிட்ருக்கு. மற்றபடி எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஒரே ஒரு சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி தான் எங்களுக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி அரவிந்திட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ அரவிந்த் வந்து சிரிக்கிறாருங்க. அப்போது இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அரவிந்துக்கு பேய்கள் மேலேயும் சரி கடவுள்கள் மேலேயும் சரி நம்பிக்கை இல்லை. ஆனால் அங்கே உள்ள செக்யூரிட்டிஸ் அப்படி இருக்கணுமா? யோசிச்சு பாருங்கள். ஆனால் அங்கே உள்ள செக்யூரிட்டிஸ்க்கு வந்து பேய்கள் மேலே சில பேருக்கு நம்பிக்கையும் இருக்கதாங்க செய்யுது. அப்போது அவங்கெல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. சார், தயவு செஞ்சு நீங்கள் சிரிக்காதீங்க, இது வந்து விளையாட்டு காரியம் கிடையாது. நாங்கள் ஒரு வாரம் இதை அனுபவிச்சிருக்கோம். எங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் என்ன நடக்குமோ ஏதாவது ஒன்று பயமாக இருக்கும் சார். நீங்கள் என்ன அசால்ட்டாக சிரிக்கிறீங்க அப்படின்னு நோட்டி டக்குன்னு ராஜேஷோட மூஞ்சி மாறிட்டு, என்னென்னா அவர் என்னதான் இருந்தாலும் நம்ம சிரிச்சது தப்பு அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார சொல்கிறாரு. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கோம், இந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் அது பிடிக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது கதையை கட்டி விடலான்னு பார்ப்பாங்க. நம்மக்கிட்ட டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்குது, நம்மளை டாக்குமெண்ட் வைஸாக அவங்களால பிடிக்க முடியாது. ஸோ இதுக்கு ஒரே வழி என்ன பண்ணுறது, நம்ம வந்து பேய் இருக்குது பிசாசு இருக்குதுன்னு கிளப்பி விட்ருவோம். கிளப்பி விட்டால் ஒரு பையன் நிலம் வாங்க வரமாட்டான், வீடு வாங்க வரமாட்டான் அப்படின்னு பண்ணுறாங்க. தயவு செஞ்சு இதை நீங்கள் வந்து நம்பாதீங்க, இது ஊர்க்காரங்க தான் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள செக்யூரிட்டிஸ் கிட்ட நம்ம அரவிந்த் வந்து சொல்லிட்டாருங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டிஸுமே இவர் சொன்னதில் ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன தான் பேய் மேலே நம்பிக்கை இருந்தாலும் இவர் சொன்னது கரெக்டு தான், ஏன்னா இந்த மாதிரி மக்கள் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ செக்யூரிட்டிஸ் என்ன சொன்னாங்க, இனிமேல் ஒரு பையன் எவனா நடமாடட்டும், போட்டு போஸ்ட் கம்பியில் கெட்டி வச்சிடும் சார் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே ஜாலியாக பேசி அடுத்த நிமிஷம் அந்த இடத்த விட்டு பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சுட்டு இப்படி பல நாட்கள் போகுது. டெய்லியுமே அந்த சவுண்டானது கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் செக்யூரிட்டிஸ் வந்து இதை பெருசாக எடுத்துக்கல. பட் யார் அதுன்னு சொல்லி தேடி தேடி கண்டுபிடிக்க போயிருக்காங்க. பட் எதுவுமே நடக்கலைங்க. இப்போ தான் ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா, அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பார் தெரியுமா, அதில் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உண்டுங்க. அப்போ அந்த முருகன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு நாள் நைட்டு இந்த மாதிரி 12 மணி ஆகுது, காவல் காத்துட்டு இருக்காரு. முருகனுக்கும் இதே மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. எப்படின்னா, யாரோ ஒரு ஆள் நடந்து போகிற மாதிரியும் ஓடி போகிற மாதிரியும் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருகன் வந்து இதை யாருன்னே நான் விட மாட்டேன், இன்றைக்கி இது யாருன்னு நம்ம பிடிச்சி ஆகணும், நம்ம பிடிச்சி நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முருகன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த காலடி சவுண்டு கிட்ட விரட்டி போய்கிட்டே இருக்கார். எல்லா வாட்டியும் இந்த மாதிரி பண்ணுவாங்க, பட் மிஸ் ஆயிரும். இந்த வாட்டி என்னென்னா, இந்த காலடி சவுண்டு இந்த முருகன் கிட்ட நோக்கி வர்ற மாதிரியே இந்த முருகனுக்கு ஃபீல் ஆகிருக்கு. முருகனும் வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காரு யாருன்னு பார்க்கறதுக்கு. பார்த்தா ஏதோ ஒரு உருவம் அப்படி கிராஸ் ஆகி போகிற மாதிரி இருந்திருக்குங்க. அவருக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். அப்பவும் இவர் நினைக்காரு, ஏதோ ஒரு பையனோ ஏதோ ஒரு ஆளோ தான் ஓடுறாங்க, நம்ம இவனை விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு பின்தொடர்றாருங்க. ஒரு கட்டத்தில் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு முருகனுக்கு அப்படிங்கிறது முருகனுக்கே தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த சம்பவம் நடந்துகிட்ருக்கு தெரியுமா. அதாவது முருகன் அந்த ஆளோ இல்லை அந்த அமானுஷ்யத்தையோ விரட்டி போனார் தெரியுமா. அப்போ இந்த சைடு, யார் சைடு, அரவிந்த் சைடு என்ன நடக்குதுன்னா, முருகனுடைய ஃபோன்லேருந்து ஃபோன் வருதுங்க. அதாவது முருகனை வந்து இவர் சேவ் பண்ணல ஃபோன் நம்பரை, அன்னோன் நம்பராக வருது. அப்போ இவர் அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணிட்டு ஹலோங்கார். யார் அட்டன் பண்ணியிருக்கா, நம்ம அரவிந்த்.
அரவிந்த் வந்து ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ ஹலோன்னு இருக்கா. ஆப்போசிட்டில் யாருமே பேசலை. இரைச்சல் சவுண்டாக கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அப்புறம் மூச்சு விடுற சவுண்டு ரொம்ப கேட்டிருக்குங்க. அதாவது அப்படின்னு யாரோ மூச்சு விடுற சவுண்டு இந்த சைடுலேருந்து அரவிந்த் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அரவிந்த் வந்து என்னடா இது, யாரோ இந்த 12 மணி போல் அன்டயத்தில் ஃபோன் அடிச்சுட்டு இப்படி பேசிகிட்டு இருக்காங்களே, பேசவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இதாக இருக்குது. அப்புறம் ஃபோன் கட் ஆகிட்டு இவருக்கு என்னன்னே தெரியல. அதனால அமைதியாக உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் திரும்ப 12:17க்கு ஒரு ஃபோன் வருதுங்க. அதே நம்பர்லேருந்து வருது. அப்போ இவர் வந்து அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணிட்டு ஹலோ யாருங்க பேசுங்க, ஹலோ ஹலோங்கிறாரு. அப்போ ஆப்போசிட்லேருந்து வருது. ஐயா நான் முருகன் பேசுகிறேயா, ஐயா முருகையா, செக்யூரிட்டி முருகன் பேசுகிறியா அப்படிங்காங்க. அப்போ முருகா சொல்லியா, இது ஓ நம்பர் தான்யா, சேவ் பண்ணாமல் வச்சுருக்கேன் பாருங்கள், என்னாச்சியா, என்ன எதுவும் டீ எதுவும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் கேட்குறாரு. அப்போ முருகன் சொல்கிறாரு, ஐயா இங்கே எதுவுமே சரியில்லையா, எனக்கு பயமாக இருக்கியாங்க. அப்போ இவருக்கு ஒன்றுமே புரியல. ஏன் இப்படி சொல்கிறீங்க முருகா, என்னாச்சு அப்படிங்காங்க. எவனும் உள்ளே பூந்துட்டானா, ஐயா எனக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கியா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கியா, அது ஒரு மாதிரி என்னை பார்க்குதியா, எனக்கு பின்னாடி ஏதோ இருக்கியான்னு சொல்லி முருகன் வந்து பயங்கரமாக வந்து கத்துறாரு. இதை கேட்ட அரவிந்த் என்ன பண்ணுறாரு, விறுவிறுன்னு நேராக ஓடுறாரு. எங்கே அந்த சிசிடிவி ரூம் இருக்கும் தெரியுமா, எல்லா சிசிடிவி மாட்டி இதை மானிட்டர் பண்ணுறது தான் அவருடைய வேலை. யாரோட வேலை, அரவிந்தோட வேலை. அவர் உடனே அந்த சிசிடிவிலாம் இருக்கும் தெரியுமா, அந்த இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துக்கு போய் உடனே கேமராவை எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி பார்க்குறாரு. முருகன் வந்து இருக்காருங்க ஒரு இடத்துல. எப்படின்னா கேமரா இருக்குது, கேமரா வந்து இப்படி இருக்குது. கேமராவில் வந்து முருகனுடைய ஃபேஸோ ஏதோ தெரில, முருகனுடைய முதுகு தான் தெரியுது. முருகன் வந்து ஃபோனை இப்படி கையில் வச்சுருக்காரு. அதாவது இப்படி வச்சு பேசலை, இப்படி கையில் வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் தெரியுது. இப்போ முருகன் உன் பின்னாடி யாருமே இல்லையா, நான் இந்த கேமராவில் பார்த்துட்டு தான் இருக்கேன், ஐயா சொன்னால் கேளுங்கய்யா, இங்கே ஏதோ நடக்குதுயா, என் பின்னாடி யாரோ இருக்காரியா அப்படிங்காங்க. அப்போ முருகன் என்னையா அப்படிங்காங்க. டக்குன்னு அந்த ஃபோன் அந்த இடத்துலையே கட் ஆகுதுங்க. கட் ஆனாலும் சிசிடிவியில் இவர் முருகனை பார்த்துட்டு தானே இருப்பார். முருகன் இதே மாதிரி இப்படியே இருக்காருங்க. அதாவது ஃபோனை இப்படி வச்சுட்டு இப்படியே இருக்கார். ஆனால் ஃபோன் அப்போவே கட் ஆகிட்டு. அப்போ உடனே என்ன பண்ணுறாரு, அரவிந்த் டைரெக்டாக முருகன் கிட்ட நேர்லேயே போகிறாரு. முருகன் வந்து அந்த பேய் இறந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, இந்த நிறைய படத்துலலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஏன்டா பேய் அடித்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சி கிஞ்செல்லாம் வேர்த்து பெய்யி அப்படியே வேர்த்து கை காலெலாம் நடுங்கி இருப்பாங்க தெரியுமா. அதே மாதிரி ஃபோனு கையுமா முருகன் அப்படியே நிற்காரு. முருகன் என்னையாச்சியா அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்குறாங்க. முருகன் மூஞ்செல்லாம் வேர்த்து அப்படி அப்போ தான் மூச்சே விடுதாரு. பெருமூச்சு விடுற மாதிரி மூச்சு இழுத்து விடுறாரு. சார் என்னால் முடியலை சார், ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சாருங்காரு. நான் என்னையா பண்ணேன், உனக்கு என்னையாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையா, பிபி மாத்திரை எதுவும் போடாமல் வந்திருக்கியா, எதுவும் மாத்திரை வேணுமாயா சொல்லியா அப்படிங்க. அப்போ உடனே பக்கத்தில் இன்னொருத்தர் வராது. இன்னொருத்தர் முன்னாடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வாயா, இந்த ஆளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நீ போய் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை வந்து தண்ணி எடுத்து விட அனுப்பி விடுறாருங்க. அப்போ இன்னொருத்தர் தண்ணி எடுத்துகிட்டு வர்றாரு. முருகனை ஒரு இடத்துல உட்கார வச்சு தண்ணி குடிக்க வைக்கிறாங்க. முருகனும் வந்து தண்ணியை குடிக்கிறாருங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் கிட்டே உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்லியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ முருகன் சொல்கிறாரு, ஐயா இந்த ஏரியாவில் வந்து ஏதோ பயங்கரமான ஒரு பேய் இருக்கியா, நம்ம இங்கே இருக்கக்கூடாதியா, அந்த அமானுஷத்தை பார்த்தேங்கயா, என் கண்ணால் பார்த்தேயா, என்னால் இன்னமும் நம்ப முடியலையா, தயவு செஞ்சு நம்ம இங்கே இருக்க வேண்டாயா, பேருவோயா அப்படிங்கிறது. அப்போ அரவிந்த் சொல்கிறாரு, என்ன இவன் விளாண்டுட்டு இருக்கானான்னு சொல்லி அரவிந்த் வந்து நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. போட்டு பயங்கரமாக முருகன் என்னையாச்சு உனக்கு, எதுவும் தண்ணி போட்டு வந்துட்டியா அப்படின்னு சிரிக்காரு. அப்போ ஐயா நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன், நீங்களே கேளுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ என்னென்னா, ஐயா எப்போவும் வழக்கம் போல் 12 மணிக்கு ஒரு சத்தமானது கேட்கும்லாயா, அந்த சத்தம் கேட்டுச்சு. நானும் வழக்கம் போல் ஊருக்காரங்க தான், இந்த வாட்டி இவங்களை நம்ம விடவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சத்தத்தை பின்தொடர்ந்து போனேன். ஒரு கட்டத்தில் அந்த சத்தம் என்ன நோக்கி வந்துச்சியா, அது கிட்ட வர சவுண்டு என் காதுக்கு வந்து தூரமாக போயிட்டு இருந்த சவுண்டு கிட்ட வர ஆரம்பிச்சிட்டியா. அந்த சவுண்டை கேட்ட அடுத்த நிமிஷம் எனக்கு பயம் கொடுத்துட்டு, அப்போ நான் அப்படியே பொறுமையாக ஒரு இடத்துல நின்றுக்கிட்டே இருந்தேயா. எனக்கு பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு. நான் திரும்பி பார்க்க எனக்கு ரொம்ப பயம் ஐயா. நான் ஆனாலும் மெல்ல திரும்பி பார்த்தேன். திரும்பி பார்க்கும்போது ஒரு கருப்பு உருவம் ரொம்ப கொடூரமான நிலைமையில், அதாவது
எரிஞ்சு போய் ஒரு உடம்பு எரிஞ்சு போய் செதஞ்சு போயிருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உருவம் எனக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்துச்சியா. என் கண்ணால் அந்த உருவத்தை நான் பார்த்தேன். அதை பார்த்த உடனே எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரில. நான் எப்போ உங்கள்கிட்ட ஃபோன் அடித்து பேசினேன் எதுவுமே எனக்கு தெரியலையா. அதை பார்த்ததை மட்டும்தாயே எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அரவிந்துக்கு தான் இதுக்கு மேலே எதுக்கு மேலேயுமே நம்பிக்கை கிடையாது. அமானுஷம் கடவுள் எது மேலேயுமே நம்பிக்கை கிடையாதுல்ல. உடனே என்ன ஆகுது, அரவிந்த் அதை நம்பவே இல்லைங்க. அவர் சிரிக்கிறார். அவர் என்ன நினைக்காருன்னா, முருகன் சொல்கிறது உண்மை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ஊருக்காரங்க ஏதோ ஒரு வேலையை பார்த்து இந்த மாதிரி பயமுடித்து நம்மளை கிளப்பி விட பிளான் பண்ணுறாங்க, ஊருக்காரங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி அரவிந்த் நினைக்கிறாருங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, முருகனை கொண்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. அப்படியே எல்லாமே நார்மல் ஆகுதுங்க. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுதுங்க. ஆனால் அந்த கொஞ்ச நாளுமே நிறைய அன்யூஷுவல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. என்னென்னா, இந்த முருகனுக்கு நடந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டிஸுக்கு நடக்குது. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு எரிஞ்சு போன ஒரு உடம்பை பார்த்தோம், அதை பார்த்ததுலேருந்து எங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி ஒரு 2-3 பேர்லாம் வேலையை விட்டே போயிட்டாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த லெவலுக்கு கொடூரமான ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்ன வரை இது ஊருக்காரங்க தான் பண்ணுறாங்களா இல்லை உண்மையாக எதுவும் அமானுஷம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தால் கண்டுபிடிக்க முடியலங்க. ஒரு கட்டத்தில் அரவிந்துக்குமே தோணுது, என்னென்னா இந்த இடத்துல என்னமோ ஒன்று இருக்கோ, ஏன் எல்லாரும் இப்படி பயப்படுறாங்க, நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி அரவிந்த் யோசிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு நாள் அரவிந்த் அமைதியாக உட்காந்துருக்காருங்க அந்த சிசிடிவி ரூமில். நைட் ஷிஃப்ட் தானே, அந்த டைமில் உட்காந்துருக்காருங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அரவிந்துக்கு வழக்கம் போல் 12:17க்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. அவருக்கு ட்ரூ காலரில் தெரியுது. என்ன தெரியுமா தெரியுது, ராஜா அப்படின்னு தெரியுது. அப்போ உடனே என்ன பண்ணுறாரு, இவர் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ யார் அப்படிங்கிறாரு. ஐயா நான் தான் செக்யூரிட்டி ராஜா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்லேருந்து சவுண்டு. அப்போ இவர் நினச்சிட்டாரு, நிறைய பேர் போவாங்க வருவாங்க வேலையை விட்டு, அந்த மாதிரி தானே எல்லார் பேரையும் ஞாபகம் வச்சுக்க முடியாதுல்ல, ராஜான்னு ஏதோ செக்யூரிட்டி இருக்கார் போல் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டார். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ராஜா கிட்ட சொல்லுங்க ஐயா அப்படிங்காங்க. யார், அரவிந்த். ஸோ அந்த ராஜா சொல்கிறாரு, ஐயா ஊருக்காரங்கெல்லாம் இந்த வடக்கு பக்கம் கேட்டுக்கிட்ட நின்றுட்டு இருக்காங்கய்யா, சீக்கிரம் வாங்கய்யா, இவங்களை விடக்கூடாதுயா அப்படிங்கிறாரு. அப்போ இவர் உடனே ஊருக்காரங்க உள்ளே வந்துட்டாங்களா இந்த நைட் டைம்லையா, அது எப்படியாயோ என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு. ஐயா சீக்கிரம் வருவீங்களா மாட்டீங்களான்னு அந்த ராஜா ரொம்ப கொடூரமாக கத்துறாரு. அப்போ உடனே இவர் என்ன பண்ணுறாரு, சிசிடிவியில் பார்க்குறாரு. எது, அந்த வடக்கு பக்கம் கேட்டை. வடக்கு பக்கம் கேட்டு ஃபுல் முள்ளுக்காடாக இருக்குது. அந்த வடக்கு பக்கம் கேட்டில் எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அந்த ராஜாங்கிறவர், நான் வடக்கு பக்கம் கேட்டில் இருக்கேன் ஐயா, இங்கே ஊருக்காரங்க வந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்கன்னு அரவிந்தை வடக்கு பக்கம் கேட்டு கூப்பிட்றாரு. அப்போ இந்த அரவிந்துக்கு ஒன்றுமே புரியலை. வடக்கு பக்கம் கேட்டில் அதுங்க யாருமே இல்லை. பட்டு ராஜா, ஐயா செக்யூரிட்டி ராஜா சொல்கிறியா, வாங்கயான்னு ஃபோனு. ஸோ என்ன பண்ணுறாரு, இந்த அரவிந்தும் வடக்கு பக்கம் கேட்டுக்கிட்டே போகிறாரு. டார்ச் அடிச்சுட்டு போகிறாருங்க. அப்போ டார்ச் அக்கம் பக்கம் அடிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது வடக்கு பக்கம் கேட்டுக்கிட்டேயும் போயிட்டாரு. அங்கே யாருமே இல்லை, முள்ளாக இருக்குது. அதாவது என்னென்னா, அந்த கேட்டே ரொம்ப நாள் யூஸ் பண்ணவே இல்லை. பண்ணாதனால ஃபுல்லாக அந்த எல்லாமே முள்ளாகி அந்த கேட்டு திறக்க முடியாத லெவலுக்கு இருக்குது. இவர் சுற்றி பார்க்குறாரு. திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. எது, கொஞ்சம் வடக்கு சைடு கேட்டில் இருந்து கொஞ்சம் தள்ளி, ஐயா இந்த சைடு வாங்கய்யா, சீக்கிரம் வாங்கய்யா, ஐயா இங்கே இருக்கையா, வாங்கய்யா அப்படின்னு சவுண்டு வருது. இவர் உடனே, ஐயோ யாரையா நீ, எங்கேயா கூப்பிட்டுட்டு இருக்க, எங்கேயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட் அடிச்சுட்டு வேகமாக போகிறாரு. இவர் அப்போன்னு பார்த்து ஃபோனும் எடுத்துகிட்டு போகல. ஏன்னா ஃபோன் எங்கே இருக்குது, ஃபோனு சிசிடிவி ரூமில் இருக்குது. இவர் எதனால ஃபோன் எடுத்து போகலன்னா, இவர் அந்த அவசரத்தில் ஃபோன் ஃப்ளாஷ் லைட் வேண்டாம், நம்மளுக்கு தான் டார்ச் லைட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட்டை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டார். அப்போது அந்த சவுண்டு வர திசையை நோக்கி போயிட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் எந்த ஒரு சவுண்டும் வரல, அப்படியே கும்மு இருட்டாக இருக்குது, ஒரு சவுண்டு இல்லை. இவர் கத்துறாரு, ஐயோ ராஜா எங்கேயா இருக்க, ஐயோ யாரையா நீ, எதுக்கையா கூப்பிட்ட, எங்கேயா ஊர் ஆட்கள், ஒரு ஆளும் இல்லையா, ஐயோ என்னையா பண்ணுற அப்படிங்காங்க. அப்போ இவர் இங்கேருந்து கத்துறாரு. எங்கே கத்துறாரு, ஐயோ முருகன் கத்துறாரு. முருகன் யார், நம்ம முன்னாடி பார்த்தோம் தெரியுமா, ஒருத்தர் பயந்து போய் இந்த சம்பவத்தினால அஃபெக்ட் ஆனார்ல, அவர் முருகனும் செக்யூரிட்டி வேலையில் இருக்கார் போல். முருகன் கத்துறாரு. ஆனால் அங்கே யாருமே வரல. ஏன்னா இவர் அந்த காவ காக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தள்ளி டிஸ்டன்ஸுக்கு வந்துட்டார். ஏன்னா வடக்கு பக்கம் கேட்டில் ஃபுல்லாக அங்கே முள்ளுக்காடி யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி வடக்கு பக்கம் கேட்டில் நம்ம காவ காக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டு பக்கம் யாருமே வர்றதில்லைங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவர் ரொம்ப தள்ளி வந்துட்டார். திரும்ப எப்படியாவது போயிடலான்ட்டு போகிறாரு. அப்படி போகும்போது தான்
இவ்வளோ நாள் பேய் கடவுள் எது மேலேயுமே நம்பிக்கை இல்லாத ஆள் அவ்வளோ இருட்டு, கையில் ஒரு டார்ச் லைட்டு, சுற்றி யாருமே இல்லை. அரவிந்துக்கு வேர்க்க ஆரம்பிக்குது. அவர் அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மூஞ்சி படபடக்க ஆரம்பிக்குது. அவர் இதய துடிப்பு டம்மு டம்மு டம்முன்னு துடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இவருக்கு அந்த பயங்கிறது உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ இவர் கொஞ்சம் கொஞ்சமாக பயப்படுதார், எதுவும் வந்துருமோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இவர் நினைக்கிற மாதிரியே இவருக்கு பின்னாடி யாரோ நடந்து வர்ற மாதிரி, அதாவது இந்த புல் முள்ளெல்லாம் காலை வச்சு நடந்து வந்தால் ஒரு சவுண்டு வரும் தெரியுமா, அந்த மாதிரி பின்னாடி யாரோ நடந்து வர்ற சத்தமானது அரவிந்துக்கு வந்து கேட்டிருக்குங்க. ஸோ அரவிந்த் அப்படியே பின்னாடி பார்க்குறாரு, பார்த்தா யாருமே இல்லை. ஆனால் அரவிந்துக்கு தெரியுது நம்ம பின்னாடி யாரோ ஒருத்தங்க வாராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே அரவிந்த் என்ன பண்ணுறாரு, விறுவிறுன்னு நடந்தவர் ஒரு கட்டத்தில் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஓடும்போது இவர் பின்னாடி யாரோ விரட்டி வர்ற மாதிரியே, இவர் ஓடும்போது பின்னாடி அந்த சவுண்டுமே ஓடி வருது. இவர் அப்படியே உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடினா எப்படி ஓடுவாங்க அந்த மாதிரி விறுவிறுன்னு ஓடுறாருங்க. இவர் வந்து ஓடிட்டே இருக்கும்போது டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. பாதி எரிஞ்ச நிலைமையில ஒரு உருவம் இவரை துரத்தி வருது. சார் நின்னுங்க சார்னு அந்த உருவம் எப்படி பாதி எரிஞ்ச நிலைமையில கொடூரமாக ஒரு உருவம் இருக்கு பாருங்க. அந்த உருவம் வந்து அந்த இதில் ஓடி வருதுங்க. இவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி உயிரை கையில் பிடிச்சிட்டு என்ன பண்ண கடவுளை என்னை எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்லி உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடுறாருங்க. ஓடும்போது பின்னாடியே துரத்திட்டு வருது. துரத்தும் போது அந்த சவுண்டு போடுது, ஒரு மாதிரி கொடூரமான சத்தம். எப்படி இருக்கும், கொடூரமான சத்தம் போடுதுங்க. இவருக்கு என்ன பண்ணனே தெரில. அப்படியே இருக்கார், பயந்து தலைதறிக்க ஓடுறாரு. ஒரு கட்டத்தில் இதுக்கிட்ட வந்துட்டார். எங்கே அந்த எல்லா செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க தெரியுமா, அதுக்கிட்ட வந்தோட்டி திரும்பி பார்க்குறாரு. எந்த உருவம் எதுவும் பின்னாடி வரல. அப்படியே அந்த இடத்துல ஓடின ஸ்பீடுக்கு அப்படியே கடந்து மூச்சு வாங்குதாருங்க. அவரால் சுத்தமாக முடியல. போட்டு மூச்சு வாங்குறாரு. அந்த இடத்துல முருகன் கிட்ட வராரு. ஐயா என்னாச்சே என்ன தண்ணி குடியான்னு கேட்குறாரு. முருகன் ஓடி தண்ணி கொடுக்காரு. தண்ணி அப்படியே மடக்குன்னு குடிக்கிறாருங்க. அவரால் முடியல. அப்போவும் நடந்தது எல்லாத்தையும் முருகன் கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி ராஜான்னு யாரோ கால் பண்ணாங்க, நான் போனேன், அவரும் செக்யூரிட்டி தான் சொன்னார். என்னையா நடக்குதுங்க, நானே அந்த உருவத்தை கண்ணால் பார்த்தேயா, இது என்னையா இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி நல்லா குழஞ்சி நின்னாருங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பயங்கரமான பல விஷயங்கள் நடந்துச்சுங்க. அது என்னன்னு தெரிஞ்சவட்டி எனக்கு பயங்கரமான ஷாக்காச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்குற உங்களுக்கும் பயங்கரமாக இருக்க போதுங்க. ஸோ ஃபுல்லாக கேளுங்க. மறுநாள் ஆகுதுங்க. இந்த வாட்டி எப்போவும் காலையில் வீட்டுக்கு போயிடுவாருன்னு சொன்னேன் தெரியுமா இந்த அரவிந்த். இவர் வீட்டுக்கு போகல. அந்த இடத்துல செக்யூரிட்டி புக்கு எடுத்து ஃபுல்லாக நோட் பண்ணுறாரு. ஏன்னா செக்யூரிட்டிஸ் வந்தால் கையெழுத்து போடுவாங்க தெரியுமா, அந்த புக்கை ஃபுல்லாக நோட் பண்ணுறாரு. எந்த ஒரு இடத்துலையுமே ராஜாங்கிற பேரே இல்லைங்க. அப்போ அந்த ராஜா யார், 12-17க்கு ஃபோன் அடித்த அந்த ராஜா யார், இதுதான் இப்போ அரவிந்துக்கு இருக்கிற ஒரே கேள்வி. அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேயே இருக்கார் கொஞ்ச நேரம். மேனேஜர் வாராரு. எங்கே வாராரு, அந்த சைட்டுக்கு வாராரு, அந்த ரியல் எஸ்டேட் சைட்டுக்கு. அப்போ அந்த இடத்துக்கு வந்தோட்டி இவர் போய் பேசுகிறாரு. யார், நம்ம அரவிந்த் போய் பேசுகிறாரு. அவர் என்ன தெரியுமா கேட்குறாரு, ஐயா இந்த இடத்துல உண்மையாக சொல்லுங்கள், என்ன நடக்குது, இங்கே நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குது, நான் என் கண்ணாலே பார்த்தேன். யோ என்னையா அரவிந்த் நீயே எப்படி பேசிகிட்டு இருக்க அப்படி இப்படின்னு நோட்டி, ஐயா ராஜா யாரியா அப்படிங்காரு. ராஜா யார் அப்படின்னு கேட்ட உடனே மேனேஜரோட முகம் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. அவர் மூஞ்சி சேஞ்ச் ஆகுறத அரவிந்தும் நோட் பண்ணுறாரு. ஐயா உண்மையை சொல்லுங்கள், ராஜா யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க. மேனேஜரும் சொல்கிறாரு, ராஜான்னு ஒரு செக்யூரிட்டி கார்டு இங்கே வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்கிறாரு. ராஜான்னு ஒரு செக்யூரிட்டி கார்டு இருந்த மாதிரி எந்த ஒரு லிஸ்ட்லேயுமே இல்லையே அப்படிங்காரு. நீ 6 மாதத்துக்கு முன்னாடி உள்ள லிஸ்ட்டை பாரு, அதில் இருக்கும் அப்படிங்காரு. இவர் உடனே அந்த பேஜை போட்டு புரட்டி தள்ளுறாரு. 6 மாதம் முன்னாடி போகிறாரு. அதில் பார்த்தா ராஜான்னு சொல்லி கையெழுத்து போட்டிருக்கு. டெய்லியுமே அந்த ராஜா வந்திருக்காரு நைட் ஷிஃப்ட்டுக்கு. அப்போது அந்த ராஜா இப்போ எங்கே, எனக்கு யார் ராஜான்னு ஃபோன் அடிச்சது அப்படின்னு சொல்லி நேற்று நைட்டு நடந்த அவ்வளோ சம்பவத்தையுமே வெலாவரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. யாருக்கிட்ட, மேனேஜர்கிட்ட. மேனேஜருக்குமே இதை கேட்டோட்டி பயங்கரமான ஷாக்குங்க. அவராலே நம்ப முடியல இந்த அரவிந்த் சொல்கிறதெல்லாம். ஆனால் அரவிந்த் சொல்கிறாருன்ற ஒரே காரணத்துக்காக நம்புகிறாரு. ஏன்னா அரவிந்துக்கு எது மேலேயும் நம்பிக்கை கிடையாது. இன்னொரு விஷயத்தை கேட்ட உடனே மேனேஜர் ரொம்பவுமே ஷாக் ஆனாருங்க. அது என்னன்னா, அவர் வடக்கு சைடு கேட்டுக்கிட்ட நான் நிற்கேன்,
ஊர் மக்கள் நிற்காங்கன்னு சொல்லி அந்த ராஜா சொன்னார் தெரியுமா. இதை கேட்ட மேனேஜருக்கு தான் முழுசாகவே நம்பிக்கை வந்துச்சு, இது ஒரு அமானுஷ்யத்தின் வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த முருகன் யார் தெரியுமாங்க? இந்த முருகன் இதே கம்பெனியில் செக்யூரிட்டியாக இருந்தவர் தாங்க இந்த முருகன். அப்போ இவர் வந்து ஒரு நல்ல செக்யூரிட்டியாக இருந்திருக்காரு, ஒரு தலைமை செக்யூரிட்டி. இப்போ சூப்பர்வைசர் இருக்காங்க தெரியுமா, இதை மாதிரி அந்த செக்யூரிட்டிஸ்க்கெலாம் ஒரு ஹெட்டு மாதிரி இருந்தவர் தாங்க இந்த முருகன். கொஞ்சம் வயசான ஆள் தான், அதாவது என்னென்னா ஒரு 55 to 60 வயசு ஆள் தாங்க இந்த முருகன். ஸோ இந்த முருகன் வந்து அந்த வடக்கு சைடு கேட்டுக்கிட்ட தான் காவல் காப்பாரான். 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த வடக்கு சைடு கேட்டு ஆக்டிவாக தாங்க இருந்துச்சான். ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருகன் ஒரு நாள் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. எது நைட்டு செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அதே இடத்துல அந்த வேர் ஹவுஸ் கிட்ட வடக்கு கேட்டு அந்த கிட்ட ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்துட்டாருங்க. கீழே விழுந்தவர் அதே இடத்துல ஸ்பாட் அவுட். யார்? அந்த ராஜாங்கிற செக்யூரிட்டி அந்த வடக்கு கேட் இருக்கு தெரியுமா, அதுக்கிட்டே ஹார்ட் அட்டாக் ஆகி ஸ்பாட் அவுட்டு நைட்டு 12 மணிக்கு. அப்போது இவருங்களுக்கெல்லாம் நியூஸ் வந்துட்டு இந்த மாதிரி ராஜா மயங்கிட்டாரியா என்னாச்சுன்னு நோட்டி மேனேஜரு, அந்த மொத்த லேண்ட் ஓனர் இருப்பார் பாருங்கள், ரியல் எஸ்டேட் ஓனர், அவர் வராரு. நேராக வராங்க, போய் ராஜாவோட உடம்பு பார்க்குறாங்க. அப்போவும் அந்த மேனேஜர் வந்து சொல்கிறாரு, ஐயா நம்ம வந்து போலீஸ்கிட்ட போயிடுவோம், இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம் ஐயா அப்படிங்காங்க. ஆனால் அந்த ஓனர் இருக்கார் தெரியுமா, அந்த கம்பெனியோட ஓனர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏற்கனவே இந்த ஊர்க்காரங்களுக்கு இந்த இடத்த நம்ம வாங்கி போட்டது பிடிக்கல, நிறைய விதத்தில் பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு நிலத்தை கூட விற்க முடியாது அப்படிங்காங்க. அப்போ மேனேஜர் கேட்காரு, சார் அப்போ என்ன சார் பண்ண அப்படின்றதுக்கு, இந்த முருகனுக்கு வந்து சொந்தக்காரங்கெல்லாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காருங்க. அதுக்கு இவருக்கு யாரும் கிடையாது, இவர் ஒரு அனாதை தான் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ இவரை இதே இடத்துல எரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதனால தான் அதுக்கப்புறம் இவரும் சொல்லியிருக்காரு, சார் வேண்டாம் சார் இது தப்பு சார்னு. யார்? மேனேஜரு. ஆனால் அந்த ஓனர் வந்து சொன்னால் கேளுங்க, இவரை இங்கேயே எரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே இடத்துல முருகனை வடக்கு கேட்டுக்கிட்ட அதே இடத்துல முருகனை பெட்ரோலை ஊற்றி எரிச்சிருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த லேண்டு ஓனர் எந்த லெவலுக்கு கீழ்த்தனமான வேலையை பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த எரிச்சதுக்கு அப்புறமே நிறைய செக்யூரிட்டிஸ் அந்த வடக்கு கேட்டு கிட்ட போனாலே ஏதோ ஒரு அழுகி போன வாடையோ இல்லை ஏதோ ஒரு காலடி சத்தங்களோ, யாரோ ஒரு ஆள் கத்துற மாதிரியோ, ஐயோ வேணாயா என்னை காப்பாற்றுங்கன்னு யாரோ கத்துற மாதிரியோ ரொம்பவுமே பயங்கரமான சத்தங்கள்லாம் அந்த வடக்கு கேட் சைட்லேருந்து வந்திருக்கு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட செக்யூரிட்டிஸ் எல்லாருமே போய் முதலாளிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. முதலாளியும் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல ஏதாவது ஒன்று இருக்கலாம், அப்போது அந்த இடத்துல யாரும் எரிச்சதை வந்து கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறனால அந்த இடத்துல முள்ளுகள்லாம் வச்சு அந்த இடத்தையே யூஸ் பண்ணாத மாதிரி அந்த முதலாளி மாற்றிட்டாரு. இதனால தான் அந்த வடக்கு கேட்டை வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த சம்பவத்தை அப்படியே வெலாவெறியாக நம்ம அரவிந்த் கிட்ட மேனேஜர் வந்து அப்படியே சொல்கிறாருங்க. ஸோ இதை கேட்ட அரவிந்துக்கு ரொம்பவுமே மனசு கஷ்டமாயிட்டு. ஏன்னா அந்த ராஜா அப்படிங்கிறவரை யோசிச்சு பாருங்களேன், ஒரு செக்யூரிட்டியாக வந்திருக்காரு, அவருக்கு என்னதான் குடும்பம் யாருமே இல்லை, ஆனால் அவர் ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்திருக்காரு, அவரை காப்பாற்ற முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து அந்த இடத்துல ஸ்பாட் அவுட் ஆகிட்டாரா இல்லை அவருக்கு உயிர் இருந்துச்சாங்கிறது கூட யாருக்குமே தெரியாது. ஆனால் அவங்களோட பிஸ்னஸ் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவரை பெட்ரோலை ஊற்றி அந்த இடத்துலயே எரிச்சிருக்காங்க. இப்போ எந்த லெவலுக்கு மோசமாக நடந்திருக்காங்க பாருங்க பணத்துக்காக. ஸோ இது தெரிஞ்ச அரவிந்த் உடனே என்ன பண்ணுறாருன்னா, இனிமே இந்த கம்பெனியில் நம்ம வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக போகிறாரு, ஒரு மாலை வாங்குறாரு, நேராக போகிறாரு வடக்கு கேட்டுக்கிட்ட அந்த மாலையை வைக்கிறாரு, வச்சுட்டு அப்படி போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு அவர் ரிசைன் பண்ணிட்டு அந்த வேலையை விட்டு போயிட்டாரு. இனிமேல் இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு நான் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இது அவர் அஃபிஷியலாக ஒரு கேஸாக மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த டைமில் யோசிச்சிருக்காரு. பட் இவ்வளோ பெரிய கார்பரேட்டை எதிர்த்து நம்ம செக்யூரிட்டியோட சூப்பர்வைசர் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு 6 மாதம் கிட்ட அப்படியே டிப்ரெஷன்லேயே இருந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஆகிட்ட நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவர் ரொம்ப நல்லவருங்க. அவருக்கு வந்து கடவுள் மேலே அமானுஷம் மேலே நம்பிக்கைங்கிறது இல்லைனாலும், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, எதுவும் கிடையாது. அதாவது அவருக்கு கீழ் போஸ்டிங்கில் வேலை பார்க்குறவரை கூட ரொம்ப சகஜமாக ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடிய ஆள். ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் தெரிஞ்சோட்டி
இதை விட்டு விலகிடலாம். இப்போ ஒரு சினிமான்னு வைங்களேன், இதை எதிர்த்து போராடி கேஸ்லாம் கொண்டு போய் அப்படி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது சினிமா கிடையாது, ரியலாக நடந்திருக்கு. ரியலாக நடந்த மக்களுக்கு என்னதான் நம்ம நீதி வாங்கி கொடுக்க முடியும்? நீதி வாங்குறது எல்லாம் சினிமாவில் மட்டும்தாங்க நடக்கும், இதில் நடக்குமா? ஸோ இதாங்க இந்த சம்பவத்தில் நடந்துச்சு. இதை அவருடைய தங்கச்சி பையன்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. யாரு? இந்த அரவிந்துங்கிறவர். அந்த தங்கச்சி பையன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர். அண்ணே, தயவு செஞ்சு கம்பெனி பேரையோ எதுவோ சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னனால தான் நான் ஊர் பேர், கம்பெனி பேர், எந்த ரியல் எஸ்டேட்டோட புரோக்கர் எதுவுமே நான் சொல்லலை. நாளை பின்ன எதுவும் பிரச்சனையாயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ராஜா அப்படிங்கிற அந்த செக்யூரிட்டி கார்டோட நிலைமைக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நீங்களும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கோ அது திகில் அமானுஷ உண்மை சம்பவம் நடந்துச்சுன்னா அதை நம்மகிட்ட சொல்லுங்கள். அதையும் நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே போடலாம். ஸோ இன்னொரு திகில் உண்மை சம்பவத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.